ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, இல்லை வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ நான் சொல்கிறத இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் உங்கள் பாடிக்கு ஏற்ற ஷேப் கிடைக்குதா இல்லையான்னு நோட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற ஷேப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துகிட்ருக்கீங்க இந்த ஃபுட்டை. அப்போ நான் எப்படி ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறது, என் பாடிக்கு ஏற்ற ஷேப் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத இதை நோட் பண்ணிக்கங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து மார்னிங் நைட் 2 வேளையும் ஷேக் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் ஆகும். ஆனால் இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ் உங்கள் பாடிக்கு ஏற்ற ஷேப் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்னோடய பாடிக்கு ஏற்ற ஷேப் நான் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க சேலட்ஸை ஆட் பண்ணி எடுக்கணும். இதை உங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களுக்கு சேலட்ஸை ஆட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்னு நோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் நைட் 2 வேளையும் ஷேக் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ் உங்கள் பாடிக்கு ஏற்ற ஷேப் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த சேலட்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. செல்லுலாஸ், மல்டிவிட்டமின், ஹெர்பல் கண்ட்ரோல், இது 3 மட்டுமே உங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களுக்கு இந்த சேலட்ஸை ஆட் பண்ணி தராங்களா இல்லையான்னு நோட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட், செல்லுலாஸ் கான்சிலிக்கோட ஒரு பகுதி தான் இந்த செல்லுலாஸ். இது என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இன்ச் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் நைட் ஷேக் 2 வேளை எடுத்தால் மட்டுமே போதும். உங்களுக்கு இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ் ஆகுனா கம்பல்சரி இந்த சேலட்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இந்த சேலட்ஸை ஆட் பண்ணி எடுக்கணும். நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின். இதில் 22 விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எனர்ஜின்றது ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கும். அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டி விட்டமின். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா கம்பல்சரி இந்த சேலட்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இது உங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் கண்ட்ரோல், இது எதுக்குன்னா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஹெர்பல் கண்ட்ரோலில் 70 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க, 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க, இவங்க தான் இந்த கம்பல்சரி இதை ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்களே இந்த ஃபுட்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? கம்பல்சரி தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட்டை எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னது ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த சேலட்ஸை 80 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க தான் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்கள் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸோடு நீங்கள் எடுக்கணும். அப்படி யாரும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேலரியை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.